Fibonacci எதுக்கு? So Fibonacci it is for a retracement. So I'll change it to white. Yeah. See, when price going up, example, this is starting point and this is high. Please mute your mic. Who's joined recently, please mute your mic. Yes. Okay, I can only do it. Okay, Anandji, you are mute. Okay, fine. So this is I. So I think blue also fine. So price started from here. So this is the lowest point and this is highest point. So it is called a up movement. So next the correction will be happen. So depends on the corrections. We can say either the trend going to continue or it is going to reverse. So we use Fibonacci tool for to find whether trend going to continue. அதாவது continue ஆக போதா இல்ல trend change ஆக போதான்றது இங்க வச்சு இண்டிகேட் கொடுத்துரும் கரெக்ஷனை பொறுத்து. ஓகேங்களா? இப்போ கரெக்ஷன் வந்து இது லோ. இப்போ நீங்க ஹையஸ்ட் பாயிண்ட் கரெக்ஷன் எடுக்கிறீங்க. ஸோ திஸ் இஸ் த டாப்பஸ்ட் பாயிண்ட். ஸோ ஒன்ஸ் ப்ரைஸ் 386 வருது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பையர்ஸ் நாட் ரெடி டு புக், ஒன்லி ஃபியூ பிளேயர்ஸ் ஆர் புக்கிங். ஸோ அதனால தான் கரெக்ஷன் வந்து இதோட ஸ்டாப் ஆகுது. ஸோ அடுத்த சீனாரியோ, the price hitting 618, 5 also fine, 618 also fine. So here also same, 50% they have already booked and 50% they are waiting and they are averaging. They definitely they do average. Okay, the trend going to continue up. So once the price hit more than 786 or 886, 886 it is customized, it is not with Fibonacci tool. So யாருக்கெல்லாம் அது 886 இல்லையோ please add it. ஸோ இது என்னோட ஓன் கஸ்டமைஸ் தான். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த டூலில் உள்ள போயிட்டு இந்த டூலில் அப்படியே யூஸ் பண்ணுறதையும் சொல்லிடுறேன். இந்த டூல் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். செட்டிங்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஸ்டைல்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஸ்டைல்ஸில் போனீங்கன்னா 0 இருக்கிற ஆப்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. 0, 382, 618 and 5 and 786 and manually you update 0.886 and 1. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறதா தேவைப்படாது மோஸ்ட்லி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் இருந்து ரைட் மாற்றணும்னா இந்த கீழே போயிடுங்கன்னா லேபிளில் வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்கும். நீங்கள் லெஃப்ட் மாற்றினா லெஃப்ட்டில் வந்து ப்ரைஸ் வரும், ரைட் மாற்றினா ரைட், சென்டர் மாற்றினா சென்டர். ஸோ கலரும் அதே மாதிரி தான். ஒன் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ டூவில் யூஸ் பண்ணுறதுக்கான தட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள் கரெக்ஷன் வந்து 886 வந்துருச்சுன்னு வைங்க. ஸோ பாசிபிலிட்டி நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து இந்த ப்ரைஸு ஐயரை போகிறது டவுட். ஒன்ஸ் 886 வந்தா ஐயரை போறது டவுட். எவ்வளோ போகும் அப்படின்னா பாருங்க இந்த ஸ்விங் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து எங்க போனா இந்த ஐய வச்சுட்டு இங்க வந்த லோ இருக்கு பாத்தீங்களா, இந்த லோவில் 618 வரையும் போக பாசிபிள் இருக்கும். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா எனி பேட் நியூஸ் ஆல்சோ பாசிபிள். வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம் அதில். ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து ஆல்ரெடி அவங்க 80% வந்து அடிச்சிருவாங்க, செல் அடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகும். நீங்கள் அதை நம்பி வந்து இது ஃபுல்லாக போக போகுது, டபுள் ஆக போகுது, ட்ரிபிள் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணுறது முட்டாள்தனம். வெயிட்டும் பண்ணலாம். அது எப்போ அப்படின்னா ஒன்ஸ் 618 அடிச்சு ப்ரைஸ் இந்த லோ பிரேக் பண்ணிட்டா செல் கோயிங் டு கண்டினியூ. ஆர் ஒருவேளை இந்த ப்ரைஸு உங்களுக்கு கீப் ஆன் கோயிங் அப், யூ கேன் புக் அட் 618. நீங்கள் வந்து 618ல புக் பண்ணிடுங்க இந்த 886ல வாங்குறத. பிகாஸ் ரிஸ்க் வில் பி லெஸ். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த லோவுக்கும் இந்த 886க்கும் கிட்டக்கிட்ட ஒரு கம்மி தான் இருக்கும், வெரி 20%. ஸோ அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 40%. ஸோ 40%ல நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். எதுக்காகனா இந்த ப்ரைஸ் ஒருவேளை இந்த ஐயை பிரேக் பண்ணிடுச்சுன்னா again it will come for a retest, the same high level it will come for a retest. Okay, that time you can buy. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா இங்க நீங்க வாங்கலாம், மறுபடியும் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆக பாசிபிலிட்டி இருக்கு. எதுக்காக இந்த சினாரியோ அப்படின்னா ஸோ ஒரு ட்ரேடரோட சென்டிமெண்ட் இது.
அவங்க வெறும் 386 அதாவது இவ்வளோ தான் கரெக்ஷன் பண்றாங்க. மேக்ஸிமம் 618 வரையும் தான் பண்றாங்க அப்படின்னா, பாசிபிள் த ட்ரெண்ட் இஸ் கோயிங் டூ கோ அப். அப்ப நீங்க இங்க வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஹோல்ட் பண்ணலாம். எது வரையும் அப்படின்னா, அடுத்த டூல் ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் ஒரு டூல் இருக்கு. இது ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மென்ட். எக்ஸ்டெண்ட் பண்ணா அவங்க எவ்வளவு தூரத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, எங்க புக் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்க. ஸோ இந்த லோவ்லயும், ஹைலயும் பாயிண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணி, இங்க வந்திருக்க கரெக்ஷன்க்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? 1 எதுக்காக சொல்றேன்னா, பிகாஸ் இட் இஸ் கரெக்டட் அப் டூ 60%. ஸோ அப்போ 1 வரையும் போக வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எப்போ வந்து 318 அதாவது ஃபிபோனாச்சில 382ல வரையும் கரெக்ஷன் ஆயிருக்கோ, அப்போ யூ கேன் எக்ஸ்பெக்ட் த அப் மூவ் டில் 618. ஹியர் த ட்ரேடர் வில் புக் தேர் ப்ராஃபிட். திஸ் இஸ் பேசிக். இது வந்து எந்தாச்சும் ப்ளீஸ் மியூட் இட். ஹூஸ் கேம் இன். Sir, please I'll put it mute. Okay, thank you. See, one more time I'll repeat, no problem. It's okay. For the beginners, it is very useful, I think. So, யாராவது சீனியர் இருந்தால் நோ ப்ராப்ளம். ப்ளீஸ் ஒன் மோர் டைம் ஒரு கொஞ்சம் பேஷன்ஸாக அதை லிசன் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியும் இது வந்து ரொம்ப பேசிக்காகவும் நிறைய பேருக்கு இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு ரீகால் நினச்சிக்கோங்க. ஸோ I'll tell you again. So when price starts from 0, example, it is from 0, is starting up to 100 rupees, example. So again, the price can come up to 60%. That means 618 in a Fibonacci tool. That means the trend going to continue. Means the high going to break. You can wait for 1. That you can use Fibonacci extension. அதே correction வந்து உங்களுக்கு is happening only 30%. Means you can wait for the big target like 1.618. And if correction happening more than 60%, means up to 886 or 786, there it can come. அந்த மாதிரி வந்தா, don't wait for a big target. Rarely it will go up with any news, but maximum time it is a downtrend signal only. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், இதை வந்து 618ல புக் பண்ணிக்கணும். எதுக்கு 618 அப்படின்னா, இந்த ஐக்கும் இந்த லோவுக்கும் வர்ற 618, அதாவது இந்த ரேஞ்சில் வரும். நான் இன்னும் டூல் யூஸ் பண்ணல, லெட் சி. பாருங்க, இந்த லோவுக்கும் இந்த ஐக்கும் வந்த டிஸ்டன்ஸ் 618. இந்த இடத்துல நீங்க புக் பண்ணிக்கணும். அத நெக்ஸ்ட் டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா மோஸ்ட்லி த ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு கம் டவுன் பிகாஸ் இட் இஸ் கரெக்டட் மோர் தென் 80%. வெரி ரேர் கேஸ். யூ திங்க் இங்க யாராச்சும் வாங்கிட்டு இவ்வளவு தூரம் ஆவரேஜ் பண்ணுவாங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. இது ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நிஃப்டி 50, எக்ஸாம்பிள் நிஃப்டி 50ல இருக்கிற நிறைய ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா பாட்டம் அவுட். மீன்ஸ் மோர் தென் 80% கரெக்டட். அப்படின்ற ஸ்கிரிப்ட் எல்லாம் ஐயரை போகும்ன்றது கனவு தான். டோன்ட் யூஸ் மை ஸ்கிரீன் ப்ளீஸ். ஹூஸ் யூசிங்? ஓகே, ஃபைன். எக்ஸாம்பிள் சொல்றேன். யாராச்சும் இன்வெஸ்டர்ஸ் இதுல இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அவங்க முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த ஸ்டாக் எல்லாம் பாட்டம் அவுட் ஆயிருக்கு, 80% மேல இறங்கியிருக்கோ அதை வாங்கிட்டா பெருசா போகும்னு நினைக்காதீங்க. யூ கேன் பை. பணம் வாங்க வேணாம்னு நான் சொல்லலை. யூ கேன் பை, பட் டோன்ட் வெயிட் ஃபார் அ பிக் டார்கெட். யூ புக் இட் 618. ஸோ ஒன்ஸ் அந்த ஐயை பிரேக் பண்ணி மேலே போயிட்டா கண்டிப்பா ரீடெஸ்ட்க்கு வரும். அப்போ வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ யூ வில் நாட் லூஸ் மச். யூ வில் லூஸ் ஒன்லி திஸ் பர்சன்டேஜ். இந்த ஏரியா மட்டும் தான் நீங்க லூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா மறுபடியும் இட் இஸ் கோயிங் டு கம் டவுன் டு ரீடெஸ்ட் அண்ட் அகெயின் இட் வில் கோ அப். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வித் டூலோட இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன். இட்ஸ் வெரி பேசிக். இது அதனால தான் நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ ப்ரைஸ் மூமெண்ட். So it's starting from 0 and going towards 100. So I can type 100.
100. That is 0. So price moving 0 to 100. That means the correction, this is swing low and this is swing high. So first target will be 382 and the maximum correction will be 618. And least correction means you can wait up to 886. So that means இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 38 rupees, sorry, so 70 rupees, the range of 70. Here I can keep 70. So this is 60 and this is 20. So 20 rupees and this is 0, this is 70. So இப்போ price இந்த மாதிரி மேல போகுது, அதாவது 0ல இருந்து 100 rupees போயிடுச்சு. இப்போ வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகனா there are so many reasons. ஒன்னு வந்து பார்ட் புக் பண்ணலாம். அந்த பார்ட் புக்கிங் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி இவ்வளவுதான் கரெக்ஷன் வரும். அதாவது இந்த இடத்துல வரையும் செல் பண்ணிட்டு மறுபடியும் புதுசா பொசிஷன் ஆட் பண்ணுவாங்க. எதுக்காகனா மேல போகுது இன்னொரு டார்கெட், அதை நான் எக்ஸ்டென்ஷன்ல காட்டுறேன். இன்னொரு அடுத்த சீனாரியோ, இங்க இருந்து புக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 60% இவ்வளவு தூரம் கரெக்ஷன் ஆகும். இதுவும் எதுக்குன்னா ஸோ ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் தேர் பொசிஷன் ஸ்கொயர்ட் அப், the remaining they are going to add. ஸோ இதுக்கும் பாசிபிள் அப் மூவ்மெண்ட் தான். ஸோ தேர்ட் சினாரியோ இது பார்த்தீங்கன்னா ஃபைனல். ஸோ இது வந்து 80% கரெக்ஷன் மீன்ஸ் தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கோ லாங். அப்படின்னா ஏதோ ஒரு நியூஸ் வரப்போகுது, அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனி கண்டிப்பா ஒரு நல்ல கம்பெனியா இருக்காது. இவ்வளோ 80%லாம் கரெக்ஷன் ஆகிற கம்பெனி, எந்த நல்ல கம்பெனியும் 80% வரையும் கரெக்ஷன் ஆகுறது ரொம்ப ரேர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ கரெக்ஷன்லாம் ஆகக்கூடாது. அவ்வளோ கரெக்ஷன் ஆனால் மோஸ்ட்லி ஹையர் ஹை போகாது, ஹையர் லோ மட்டும்தான் போகும். ஸோ இப்போ இந்த சினாரியோவில் உங்களுக்கு டார்கெட்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ 30% எந்த ஸ்டாக் வந்து கரெக்ஷன் ஆயிருக்கோ அதை எக்ஸ்டென்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. இந்த லோல இருந்து இந்த ஹை, இந்த 318, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 1. இங்க வந்து நீங்க பார்ட் புக் பண்ணலாம், இல்ல ஃபுல் புக் கூட பண்ணிக்கலாம். இது பார்ட் புக் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஃபுல் புக். இங்க தான் ஃபுல்லா எக்ஸிட் ஆகும். ஏன்னா கரெக்ஷன் ஹேப்பன்ட் ஒன்லி 38%. ஸோ அப்படின்னா தே ஆர் நாட் ரெடி டு செல். இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் கொஞ்சமா ப்ராஃபிட் புக் பண்றாங்க, அவ்வளவுதான். மற்றபடிக்கு இதோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு கோ அப் டு 1.618. ஆல்மோஸ்ட் யூ கேன் கீப் 200. So this is 150 I can keep. Okay. So the next scenario, the first target for 386 and second target for 386. And next scenario 0 to 60% overall sold. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே தான் நீங்கள் மொத்தமாக வெளியே வரணும். இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 386 கரெக்ஷன் ஆனவங்க, இது பார்த்தீங்கன்னா 618 கரெக்ஷன் ஆனவங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு 140 rupees வரையும் வரும், அவ்வளோதான். இந்த அளவுக்கு நீங்கள் டார்கெட் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். இதுவும் 618 போவாதான்னு கேட்கலாம். கண்டிப்பாக போகும், நல்ல ஸ்டாக்காக இருந்து. இல்லைனா இதுக்கு இந்த கரெக்ஷன் ஆன அப்புறம் ஒரு நல்ல நியூஸ் வந்து மேலே புஷ் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் 618 வரையும் வெயிட் பண்ணலாம். ஸோ இதுவே 886 வருதுன்னு வைங்க, தேர்ட் சினாரியோ இட் இஸ் கம்மிங் டவுன் அப் டு 886. அப்படின்னா உங்களுக்கு கரெக்ஷன் மட்டும்தான் ஆகும், நாட் ட்ரெண்ட் கண்டினியூவேஷன். ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. கரெக்ஷன்ன்றது அடுத்த ட்ரெண்ட் டவுன் ஆக போகுது, அதுக்கான ஒரு அப் மூவ்மெண்ட், அவ்வளவுதான். அதாவது இங்க இருந்து செல் பண்ணாங்க இல்லைங்களா, இங்க இருந்து செல் பண்ணிருப்பாங்க, அவங்க இங்க பை பண்றாங்க. அதாவது இங்க செல் பண்ண பொசிஷனை இங்க கவர் பண்றாங்க, அதுக்காக ஒரு அப் மூவ்மெண்ட் வரும், அவ்வளவுதான். இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கிடையாது. நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போய் பை பண்ணி, அதாவது டாப்ல போய் பை பண்ணிக்கலாம், கொஞ்சம் மேல போட்டோம் அப்புறம் பை பண்ணலாம், புல்லிஷ் கேண்டில் வருது பை பண்ணலாம் அப்படின்னு பண்ணாதீங்க. இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து பண்ணுங்க. பிகாஸ் யுவர் ரிஸ்க் இஸ் ஒன்லி மினிமைஸ்ட், ஒன்லி 20%.
ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் அ பிக் மூவ் தென் டோன்ட் கோ ஃபார் அ பை. நீங்க இங்க போய் பை பண்ணீங்கன்னா அப்படியே திரும்பிடும் மார்க்கெட். யூ வில் பி அண்டர் ஹியூஜ் லாஸ். அதுவும் அது திரும்பினா கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாலாம் திரும்பாது, வேகமா திரும்பும். ஏன்னா அவங்க சும்மா ஷார்ட் கவர் பண்ண மட்டும் தான் பை பண்ணியிருக்கான். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. எந்த ஸ்டாக்லாம் 80% கரெக்ஷன் ஆயிருக்கோ, திஸ் இஸ் குட் டைம் டு பை. ஒன்லி ரிஸ்க் இஸ் வெரி ஸ்மால். டோன்ட் ஆவரேஜ். ஒன்ஸ் 0 கீழே போயிட்டா டோன்ட் டூ ஆவரேஜ். அது அவ்வளோதான், ஸ்கிராப்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க அந்த ஸ்டாக். அதுக்கு மேலே வருமானது ரொம்ப டவுட். 100ல் ஒரு ஸ்டாக் வரும். அந்த 100ல் ஒரு ஸ்டாக்காக ஏமாந்துடாதீங்க. உங்க கேபிட்டல் லாஸ் பண்ணிக்காதீங்க. இது ஏன் முக்கியமா இப்போ சொல்றேன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் ஆர் அட் 80% கரெக்ஷன். அதை காட்டலாம். உள்ள அனலைஸ் போறப்ப ஸ்டாக்லேயே காட்டுறேன். 80% கரெக்ஷன் ஆயிருக்கிற ஸ்டாக்கெல்லாம் மேக்ஸிமம் மேலே போகவே போகாது. போனாலும் எவ்வளோ போகும்னு நான் சொல்றேன். அப்போ என்ன பண்ணுங்க, யூஸ் திஸ் ஐ. அதாவது இந்த ஐயை யூஸ் பண்ணுங்க. 100 rupees and 80 rupees. ஸோ இட் இஸ் கோயிங் டு கோ 40 rupees ஒன்லி அப். அப்படின்னா 60 ரூபா வரையும் மேலே போகும். அதை ஃபிபோனாச்சில இந்த ஐக்கும் இந்த லோவுக்கும் போட்டிங்கன்னா இதில் எவ்வளோ தூரம் போகும்? 60%. கோயிங் டு கோ அப் டு 618. இங்கே புக் பண்ணிடுங்க. அங்கே போய் செல் பண்ணாதீங்க. செல் எப்போ பண்ணணும்னு நான் சொல்கிறேன். செல் எப்போ பண்ணணும்னா, ஒன்ஸ் இந்த லோவை பிரேக் பண்ணால் செல் பண்ணலாம். அப் டு செல் இயர். பிகாஸ் நம்மளுக்கு தெரியாது, அது ஃபுல்லாகவும் ரிவர்ஸ் ஆகலாம். ஏன்னா இங்கிருந்து போகிறது ரிவர்ஸே ஆகாதுலாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக அது ஃபுல்லாகவும் கூட ரிவர்ஸ் ஆயிரும். அதாவது மேலேயும் போயிடும், ஆகி போயிடும். பட் அங்கே செல் பண்ண போகாதீங்க. அப்படி செல் பண்ணாலும் பாருங்க, இந்த 886ல செல் பண்ணுங்க. மறுபடியும் ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்லி 20% லாஸ்க்கு நீங்கள் செல் பண்ணலாம். பாருங்க, இதை ஸ்டாப் லாஸை வச்சுட்டு இங்கே செல் பண்ணலாம். இந்த 886ல செல் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ தூரம் போயிருச்சுன்னா சேம் ரூல்ஸ் தான். மறுபடியும் லோவர் லோ போகாது. ஸ்டாக்கு ரிவர்ஸ் ஆக ரெடி ஆயிருச்சு. அப்போ 618ல அடிச்சுட்டு மேலே போக போகுதுன்னு அர்த்தம். இவ்வளோதாங்க ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன்ல வச்சு நான் சொல்ல வேண்டியது. இது 2 டூலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வெரி பேசிக் ஃபார் அ ட்ரேடர் ஆர் இன்வெஸ்டர்ஸ். யார் இருந்தாலும் வெரி பேசிக் டூல். ஜஸ்ட் ஸ்கேல்னு வச்சுக்கோங்க. அதை மெஷர் பண்ண ஒரு யூஸ் பண்ற ஸ்கேல்.